நமஸ்தே. இன்னைக்கு நம்ம 3வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்தை பார்க்கணும். நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் காரியதே ஹ்யவஷः கர்ம சர்வः பிரகிருதி ஜைர்குணைஹி. நஹி கஷ்சித் க்ஷணம் அபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத் காரியதே ஹி அவஷः கர்ம சர்வஹ பிரகிருதி ஜைஹி குணைஹி. பகவான் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் கர்மாவை யாராலையும் பைபாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். கர்மயோகம் இல்லைன்னா ஞான யோகம் இல்லை, ஞான யோகம் இல்லைன்னா மோட்சம் இல்லை அப்படிங்கிறத விளக்கியிருந்தார். கர்மா சித்தசுத்தியை கொடுக்கறது அப்படிங்கிறத காட்டுற ஒரு கதையை நம்ம பார்ப்போம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் வர கதை இது. உபகோஷலா அப்படிங்கிற ஒரு பையன் சத்யகாம ஜபல்லா அப்படிங்கிறவரோட ஆசிரமத்தில் இருந்தான். குருகுலத்தில் இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாம் ஒரு காரியம் பண்ண வேணும். அப்படி இந்த உபகோஷலா அக்னிகளை பராமரித்து வந்திருந்தான். அந்த காலத்தில் எல்லாருமே 3 அக்னிகளை பராமரித்தாங்க. கார்ஹபத்திய அக்னி, ஆகவனீய அக்னி, தக்ஷிணா அக்னி அப்படின்னு 3 அக்னிகள் ஒருத்தர் வீட்லேயும் பராமரிச்சுட்டு வந்தாங்க. குரு உபகோஷலாக்கு இந்த அக்னிகளை பராமரிக்கிற வேலையை கொடுத்துருந்தாரு. பராமரிக்கிறது அப்படின்னா அக்னிகள் எப்பவும் அணையாமல் பார்த்துக்கிறது. உபகோஷலையும் தனக்கு கொடுத்த வேலையை ஸ்ரத்தையோடு செஞ்சான். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 12 வருஷங்கள் தொடர்ந்து அக்னிகள் அணையாமல் அவன் பத்திரமா பார்த்துக்கிட்டான். அந்த சமயத்தில் நிறைய சிஷ்யர்கள் குரு கிட்ட உபதேசம் வாங்கிட்டு ஆசிரமத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் குரு உபகோஷலைக்கு மட்டும் எதுவும் சொல்லி கொடுக்கல. இன்ஃபேக்ட் குருவோட பத்னிக்கு கவலையாக போச்சு. ஏன் உபகோஷலைக்கு மட்டும் நீங்கள் இன்னும் சொல்லி கொடுக்காம இருக்கீங்க? அவன் பார்த்துக்கிற அக்னிகளெல்லாம் உங்களை நிந்திக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் குருவும் வெளியூர் போகிறாரு. உபகோஷலைக்கு ஒரே துக்கம், அதனால் அவன் எதுவும் சாப்பிடலை. குருவோட மனைவி உபகோஷலைக்கிட்ட நீ ஏன் சாப்பிடலை அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் எந்த அக்னிகளை இவ்வளோ நாள் அவன் பார்த்துக்கிட்டானோ அந்த அக்னிகளெல்லாம் அவனுக்கு பிரம்ம தத்துவத்தை போதிக்க ஆரம்பிக்கிறது. பிராணோ பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்மே இதி அப்படின்னு சொல்லி ஆத்ம தத்துவத்தை போதிக்கிறது. இப்படி 3 அக்னிகளும் உபகோஷலைக்கு ஆத்ம தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் கடைசியில் உன்னோட குரு மற்றதை சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. குருவும் திரும்பி வராரு. திரும்பி வந்து உபகோஷலையை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, உன்னோட முகத்தில் ஞானத்தோட அந்த ஒளி தெரியறது. உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்குறப்ப உபகோஷல அக்னிகள் அப்படின்னு சொன்ன பிறகு குரு கடைசியில் வித்தையை சொல்லி கொடுத்து முடிக்கிறாரு. இப்படி ஸ்ரத்தையோட கர்மாவை விடாமல் உபகோஷலை பண்ணால் அதனால் ஆத்மசுத்தி ஏற்பட்டு கடைசியில் அவனுக்கு ஆத்ம ஞானம் சொல்லப்பட்ட உடனேயே ஞானம் ஏற்பட்டுச்சு. பகவான் இந்த ஸ்லோகத்தில் கர்மாவை ஏன் விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை காட்டுறாரு. நஹி கஷ்டித் க்ஷணமபி. க்ஷணம் அப்படிங்கிறது கண் இமைக்கும் நேரம். ஜாத்து அப்படின்னா எப்பவாவது. அடுத்து கஷ்டித், கஷ்டித் அப்படின்னா ஒருத்தர். ஸோ ஒருத்தரால் எப்பவாவது ஒரு நொடி கூட அகர்மக்ருத் ந திஷ்டதி, காரியம் பண்ணாமல் இருக்க முடியாது. ஒருத்தர் எப்பவாவது ஒரு சில நொடிகள் செயல் செய்யாமல் இருக்கார் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு பகவான் இங்கே சொல்லியிருக்கார். அதாவது எப்பவுமே ஒருத்தர் செயலில் ஈடுபடுறார்.
நம்ம செயல் அப்படின்னு பார்க்குறச்ச அது காய்க வாச்சிக்க மானசிக்க, உடம்புல இருந்து இருக்கலாம், வாக்கில் இருந்து இருக்கலாம், மனசில் இருந்து இருக்கலாம். நம்ம வேணா உடம்புல இருந்து எந்த செயலும் வராமல் ஒரு இடத்துல உட்காரலாம், பேசாமல் இருக்கலாம். ஆனால் மனசில் ஏற்படுற எண்ணங்களை என்றைக்குமே தடுக்க முடியாது. அடுத்த வரியில் பகவான் எதன் அடிப்படையில் அவனோட செயல்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பிரகிருதி ஜெய்ஹி குணைஹி, பிரகிருத்தியிலிருந்து ஏற்பட்ட குணங்களான சத்வ ரஜ தமோ குணம். இந்த 3 குணங்களோட தூண்டுதனால ஒருத்தர் அவசக, அதாவது எந்தவித சுதந்திரமும் இல்லாமல், தன் வசம் இல்லாமல் கர்ம காரியத்தை, கர்மாக்கள் செய்ய தூண்டப்படுகிறான் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. பிரகிருதி அப்படின்னா மாயை, மாயையோட சேர்ந்தது தான் இந்த 3 குணங்கள், சத்வ ரஜ தமோ குணம். சத்வகுணம் நமக்குள்ள ஞானத்தை ஏற்படுத்தும், நமக்குள்ள ஒரு சாந்தத்தை கொடுக்கும். ரஜோகுணம் நம்மளை செயலில் ஆழ்த்தும், இது வேணும் அது வேணும் நம்மளை ஓட வைக்கும். தமோ குணம் நமக்குள்ள ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்ம பார்க்குறச்ச நம்ம மனசில் சத்வகுணம் ஜாஸ்தியாக இருந்தால் அதோட அழகை ரசிப்போம், அதனால் நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் பரவும். அதே அப்போ ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வாங்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம், அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதே தமோகுணம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள குறைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இப்படி இந்த குணங்கள் ஒருத்தர்கிட்டேயே ஒரு காலத்துக்கு ஏற்ப மாறும். அதே மாதிரி அவரோட சூழ்நிலை என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறார், என்ன மாதிரி செயல்களை செய்கிறார், இதெல்லாம் கூட குணங்களை பாதிக்கும். இப்படி தன்னோட குணங்களால் செயல்களில் பிரவருத்தி ஏற்படுறது அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. அதனால் எது வரைக்கும் குணத்தோட வசத்தில் நம்ம இருக்கோமோ, குணங்களோட வசத்தினால நம்ம மனசில் எண்ணங்கள் ஏற்படுறதோ அது வரைக்கும் கர்மாக்களை நாம் பண்ணணும் அப்படின்னு பகவான் இங்கே வலியுறுத்தியிருக்காரு. மேலும் அடுத்த ஸ்லோகத்தோட பின்னாடி கண்டினியூ பண்ணலாம். தன்யவாதக.